வணக்கங்க. என் பேரு கணேஷ் பாபு. குயிக்லி கெட் சொல்யூஷன்ஸ்லேருந்து. குயிக்லி கெட் சொல்யூஷன்ஸ் இஸ் அஃபிஷியல் ஜிஎஸ்டி சுவிதா கேந்திரா பார்ட்னர். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் பத்திங்க. ஸோ நம்மள நெறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்கு. அது நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்டும் அங்க ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸே கிடையாது இல்லைங்களா? பட் ஆனா பார்த்தா, இப்போ நம்ம நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு மேல இருக்குங்க. அண்ட் எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸுமே வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டம் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்கரேஜ் பண்ணுறதுனால போஸ்ட் ஆஃபீஸோட இந்த நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியில் இருக்கிற கஸ்டமர்ஸ்லேருந்து ஒரு நாட்டோட வில்லேஜில் இருக்கிற கடைக்கோடி கஸ்டமர் வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பேங்கிங் சிஸ்டம்ல கொண்டு போய் சேர்த்த முடியுது. ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தவிர நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணலாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸஸில் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா பேங்கிங் சர்வீசஸுமே அல்லது ஃபினான்ஷியல் சர்வீசஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்சஸ்க்கு கீழே செயல்படுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கேரண்டி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் சர்வீசஸ் மூலமாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ரெகுலர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது, அதுவும் அவைல் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் டேர்ம் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம். அதாவது எஃப்டின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு இல்லையா, அதுவும் ஓப்பன் பண்ணலாம். தட் டு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்பேர்ட் டு பேங்க்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா, மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு இருக்குது, அதுவும் அவைல் பண்ணிக்கலாம். இது போக நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது என்எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அவைல் பண்ணிக்கலாம். கிசான் விகாஸ் பத்ரா அவைல் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது, எஸ்சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை அவைல் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்னு இருக்குது, அதாவது பொன்மகள் சேமிப்பு திட்டம்னு இருக்குது இல்லையா, கேர்ள் சில்ட்ரன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதோட ஈக்குவலண்ட்டுங்க. ஸோ இந்த ஸ்கீம் கூட போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் சர்வீசஸ் மூலமாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னு இன்சூரன்ஸ் சர்வீசஸ் கூட கொடுக்குறாங்க. இது போக சில போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி கூட வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் மூலமாக அவைல் பண்ணிக்க முடியுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் சர்வீசஸில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 50 ருபீஸ் போட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இயர்லி வந்து உங்களுக்கு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு. இதே வந்து நீங்கள் டேர்ம் டெபாசிட் எடுத்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து 5.5% பர் annum அண்ட் 4th இயர்லேருந்து 6.7% பர் annum வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் மினிமம் ₹200 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு டேர்ம் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட்னு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் 4.5 லேக் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில். இதே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் 9 லேக் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் வந்து 1500 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 7.4% பர் annum இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் 1000 ருபீஸ் போடணும். மேக்ஸிமம் லிமிட் வந்து 15 லேக்ஸு. ஸோ இதுக்கு எலிஜிபிளாக அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து 60 அண்ட் above இருக்கணும் ஏஜ் லிமிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%ங்க. ஸோ இதில் வந்து மினிமம் பெர் இயர் வந்து 500 போட்டு நீங்கள் ஒரு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு இயரில் வந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால நீங்கள் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பிபிஎஃப் வந்து பிரேக் பண்ணோன்னா அதுக்கு ஒரு செர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இதில் வந்து 6.8% பர் annum வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் மினிமம் ₹100 இன்வெஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட் இதில் கிடையாது.
அடுத்து பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரான்னு இருக்கு. ஸோ கிசான் விகாஸ் பத்ரால வந்து 6.9% per annum வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு. ஸோ இதுல வந்து மினிமம் ₹1000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலயும் வந்து மேக்ஸிமம் லிமிட் கிடையாது இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி ஸ்கீம்னு இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம்க்கு ஈக்குவலன்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கேர்ள் சில்ட்ரன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு 7.6% per annum இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இன்வெஸ்ட் பண்ணி நாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எலிஜிபிள் ஆக வந்து கேர்ள் சில்ட்ரன் ஷுட் பி லெஸ் தென் 10 years ஆஃப் ஏஜாக இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து நாம் இந்த ஸ்கீம் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை ஒரு லாங் டேர்முக்கு எடுத்து சேவ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு இன்வெஸ்ட்டுங்க. லைக் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இதில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு ரெக்யூர்ட் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன் கார்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியுங்க. சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மினிமம் ₹100 ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் டேக்ஸ் ரிபேட் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஏடிசி. ஸோ நீங்கள் வந்து அண்ட் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஸ் ஐ செட் ஆர் வெரி சேஃப் அண்ட் செக்யூர் ஆஸ் இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வெரி சேஃப். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க வித் டெபிட் கார்டு. ஸோ ஈஸ் ஆஃப் யூஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாருமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் ஸ்கீமை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணி பெனிஃபிட் அடையணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ டூ யுவர் ஹோம்ஒர்க் தரவ்லி அண்ட் இன்வெஸ்ட் வைஸ்லி. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.